ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 14 இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. 10 நாள் ஆகிடுச்சே, 14 நாள் ஆகிடுச்சே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வெயிட்டுமே கூட செக் பண்ணேன். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் நினச்ச வெயிட்டை கண்டிப்பாக லாஸ் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஒன்று, தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஓகே, நம்மளோட கான்ஃபிடென்ட் என்றைக்குமே குறையாத அளவுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நீங்களும் என்னை பார்த்து கொஞ்சம் எனர்ஜியாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஈவினிங் ஒரு 8 மணியை போல் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது பசங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் 8 மணிக்குள்ளே பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்து முடிச்சிட்டேங்க. அதனால் அந்த பரோட்டா அப்படியே மீந்து போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே பசங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் கொத்து பரோட்டா மாதிரி போட்டு கொடுக்கலாம், வாங்கிட்டு வந்தது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொத்து பரோட்டா தாங்க போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வெங்காயம் சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நறுக்கி போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு 4 முட்டை பொத்து ஊற்றிருக்கேங்க. அதில் 2 முட்டை எனக்கு எடுத்து வச்சுப்பேன். நல்ல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு பரோட்டா இருக்குது அப்படிங்கிறதுனால மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்களா. சரி, ஓகே, நான் இதை சாப்பிட்டுக்கலாம், அம்மாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி முட்டை தொக்கு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு எப்போதும் போல் அஸ் யூஷுவல் அவங்க சுகர் பேஷண்ட் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கஞ்சி வச்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு பரோட்டாவை அப்படியே கிள்ளி போட்டு, இந்த கிள்ளி பரோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொத்து பரோட்டா மாதிரி அப்படியே இந்த இதில் போட்டு கொடுத்துட்டேங்க. நைட்டு வச்ச சால்னா அப்படிங்கிறதுனால சால்னா ஊற்றலை. ஆனால் இதில் சால்னா ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே அந்த ஹோட்டலில் கிடைக்கிற கொத்து பரோட்டா டேஸ்ட்டுக்கு வரும். ஆனால் இதுவுமே டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். நான் இந்த பரோட்டா மாதிரின்னு இல்லாமல் சப்பாத்திலையுமே கூட மீந்து போன சப்பாத்தி எல்லாம் காலையில் பண்ணணும், சப்பாத்தி இல்லை காலையில் பூரி பண்ணணும் அப்படின்னா அந்த பூரி சப்பாத்தி எல்லாம் மீந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சப்பாத்தி 4-5 பூரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஈவினிங் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 4-5 முட்டையை பொத்து ஊற்றி அதுக்கப்புறம் மீந்து போன அந்த சப்பாத்தி பூரி எல்லாம் அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுத்தோன்னா சுட சுட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பாருங்க, பிளெயின் எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த கொஞ்சம் ஒரு ஃபில்லிங் ஆகிற அளவுக்கு தாராளமாகவே எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதோட முடிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணியை போல் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தேன். இல்லை, அம்மா எனக்கு தலைவலிக்குது, ஒரு டீ போடேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கும் சேர்த்து டீ போட்டுட்ருக்கேன். டீ போடும்போது நம்ம வாய் சும்மா இருக்குமா அப்படிங்கிறதுனால, ஏன்னா காலையிலையும் பெருசாக ஒன்றும் சாப்பிடல, வெறும் முட்டை மட்டும் தானே சாப்பிட்டுக்கிட்டோம். 2 முட்டை நல்லா ஹோல் எக்கு நல்லா பொத்து ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து தாங்க சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காகவே இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு 11 மணிக்கு டீ போடும்போது சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால 2 பேருக்குமே நான் சுகர் போடலை. நமக்கு சுகர் இல்லை, இருந்தாலும் நம்ம டயட்டில் இருக்கிறதுனால நம்ம சுகர் போடாமல் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 11 மணிக்கு அதை எடுத்துக்கிட்டேங்க. மதியத்துக்கு 11 மணிக்கு டீ குடித்தா பசிக்குமா? மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பாடு என்னென்னா, அம்மா எனக்கு ரசம் வச்சு வெண்டைக்காய் புளிமண்டி வை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி சாதத்தை கொஞ்சம் குழச்சி வடித்து ரசம் வச்சு அப்புறம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிமண்டி. நான் அன்றைக்கி இதுக்கான ரெசிபி எல்லாமே ஒரு சூப்பரான டீட்டெயிலோடு உங்களுக்கு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க 12th வீடியோலையா 11th வீடியோலையான்னு தெரியல, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் எப்படி பண்ணுறது, ராம்நாடோட ஸ்டைலில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளிமண்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு 2 எக்கு ஹோல் எக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதில் ஒயிட் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏன்னா காலையில் நம்ம எல்லோவோட சேர்த்து சாப்பிட்டோம்ல, அதனால் மதியத்துக்கு ஒயிட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பவுல் நிறைய வெஜிடபிள்ஸ், நல்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்தது. அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அதனால் இந்த வரகரிசி, தினை அரிசி, சாமை, குதிரவாளி இந்த மாதிரியான அரிசி மில்லட்ஸ் எல்லாமே தீந்து போயிடுச்சு. ஏன்னா மாவு தோசைக்கு இட்லிகள்லாம் அதில் தான் நம்ம மாவாட்டுவோம்ல, அதனால் அதுக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ராகி சேமியா, வரகு சேமியாலாம் கூட இந்த கடையில் இருந்துச்சு. அதெல்லாமே நான் ராகி சேமியா பார்த்துருக்கேன், வரகு சேமியா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அதுலேயுமே 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டேங்க. அம்மாவே ஊர்லேருந்து எப்போ வரும்போதெல்லாமே ஒரு 350-400 அந்த மாதிரி ஹை சுகரில் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ஊர் கிராமம் அப்படிங்கிறதுனால வயல் வேலைக்கு காலையில் ஏதோ ஒன்று இருக்கிறத ஊற்றி கொண்டுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 100 நாள் வேலைக்கு போவாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்குன்னு எதையும் தேடி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. சோறு அந்த மாதிரி அதை எதையும் சாப்பிட்டுட்டு சுகரை ஏற்றி வச்சுட்டு வருவாங்க. இங்கே வீட்டுக்கு நான் ஒவ்வொன்றா கொடுத்து கஷாயம், சப்பாத்தி, அது இதுன்னு ராகி வரகுன்னு போட்டு கொடுத்து தான் பக்குவம் பண்ணிவிட்டு அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி விடுவேன். இதுதான் ரொட்டீனாக
எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதே மாதிரி அங்கேருந்து கூட்டுறதும் இங்கே வந்து குறைக்கிறதுமா வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த வாட்டி தான் வந்து இடுப்பு வலி கால் வலின்னு கொஞ்சம் ரொம்ப சிவியராக வந்துட்டுருக்காங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஃபிசியோதெரப்பி அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு நேற்று கூட என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. நேற்று கார்ட்டூன் சேனலுக்கும் வீடியோ போட முடியல, இங்கேயும் லைஃப் ஸ்டைலுக்கும் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஸ்கேன் பண்ண அது பண்ண ஃபிசியோதெரப்பின்னு அலைஞ்சிட்ருக்கறனால கொஞ்சம் அவங்களையே பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நேற்று வீடியோ தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கேன், யாரும் தவறாக நினைக்க வேணாம். ஒரு நாள் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் நான் அதை மிஸ்மேட்ச் பண்ணி வந்துட்டு தீபாவளிக்கு அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு நான் வெயிட் லாஸ் காட்டிடுறேங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்கமாறு மாவு அது இதுன்னு கொஞ்சம் நிறைய திங்ஸுகள்லாம் கூட வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இதுலேயே சேர்த்து தீபாவளிக்கும் கொஞ்சம் பர்ச்சேசிங் ஆகிடுச்சு. ஏன்னா தீபாவளிக்கும் சேர்த்து தானே வாங்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுலேயுமே வந்து முறுக்கு மாவு வாங்குவோம், அதிரச மாவு வாங்குவோம், அரிசி மாவு வாங்குவோன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஓடி கொன்னே போடுவேன். அது இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் பலகாரங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியே பசங்களுக்கு வேணும்னா ஸ்வீட்டு காரம் ஏதாவது முறுக்கு மட்டும் கடையில் வந்து வாங்கிக்கிட்டு சும்மா வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் சாஸ்திரத்துக்கு, மற்றபடி நீ வந்து வீட்டில் எதுவுமே செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தை நினைக்கும் போது தான் கொஞ்சம் மனசு வந்து பதட்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பெரிய பதார்த்தங்கள்னு எதுவும் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம அன்னைக்கின்னு ஏதாவது பஜ்ஜி போண்டான்னு செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டு இட்லி கறி குழம்போடு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மனுஷனும் கண்டிப்பாக பண்ண விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதம் பிறந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து ஜீரகம், சோம்பு, அப்புறம் கருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாமே கூட வாங்கிட்டு இருந்தேங்க. எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது எதில் அப்படின்னா கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம். இதில் வந்து எனக்கு இந்த கொதிக்க வச்சு குடிக்கிறது, பவுட்ரு பண்ணி அதை கொஞ்சமாக நைட்டு தூங்கும்போது சாப்பிட்றது, இதில் எல்லாம் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம். பட்டினி கிடந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ண கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டு அளவோட சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து, அதாவது நம்ம ஆயில் ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது, மைதா ப்ராடக்ட் எதுவுமே பப்ஸு சிப்ஸு அந்த மாதிரி எதுவுமே எடுக்கிறது கிடையாது, சுகரை சுத்தமாகவே எந்த வகையிலையும் தொடுறது கிடையாது. நல்ல பொருட்களை ஆரோக்கியமான பொருட்களை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்கேன். தீபாவளிக்கும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல. அதனால் மேக்ஸிமம் வந்து இதில் அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே மில்லட்ஸ் தாங்க இருக்கும். மில்லட்ஸ் அரிசி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த மாதத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான்கள் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுதேப்பா அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு படத்தில் நம்ம தலைவர் விஜய் வந்துட்டு பிட் எடுப்பார்ல, சர்றன்ட்டு அவ்வளோ பெருசாக ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும்ல, பகவதி படமான்னு தெரியும், பகவதி இல்லை என்னவோ ஒரு படம் தான், அந்த படத்தில் வர்றது மாதிரி லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு வந்தோடனே அம்மா ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தாங்கல்ல பச்சரிசி மாவு, அதில் தான் இப்போ இடியப்பம், கொலக்கட்டை, புட்டு இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்த உடனே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. உடனே சரி அம்மா சொன்னாங்க, இந்த தான் ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காயும் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதெல்லாம் அழுகி போட்டு வீணாக்காத, ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுனாங்க. வெல்லம் வாங்கிட்டு வந்திருந்தேன். உடனே கொலக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சு. நல்லா தேங்காயை திருவி போட்டு வெள்ளத்தை நச்சு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாவை போட்டு பெசரி லைட்டாக டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சிக்கிட்டு அப்படியே பெசரி அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதான். இதுதான் பொடி கொலக்கட்டை. பசங்களுக்கு கொஞ்சம் தனியாக நல்லா நிறைய வெல்லம் போட்டு செஞ்சுக்கிட்டேன். அம்மாவும் வீட்டில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது ஆசைப்படுவாங்கல்ல, ஏதாவது சாப்பிடணுன்னு வயசாயிட்டா தோணும்ல, ஐயோ நம்மளுக்கு சுகர் வந்துடுச்சே சாப்பிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு வெல்லமே போடாமல் தனியாக அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதில் தனியாக ஒதுக்கி வச்சு தட்டில் அவிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து நல்லா வெல்லம் போட்டு நல்லா சூப்பராக தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா செஞ்சாச்சுங்க. கொலக்கட்டை ரெசிபி வந்து இன்றைக்கி அட்டகாசமாக இருந்தது. நான் ஆனால் இதில் ஒன்று கூட சாப்பிடல. அம்மாவுக்கு வச்ச இனிப்பு இல்லாத கொலக்கட்டை கூட நான் சாப்பிட்லங்க. அதையுமே வேண்டாம், நம்மளுக்கு அதை சாப்பிட்டோன்னா வாய்க்கு சப்புன்னு இருக்கும், இந்த இனிப்பில் 2-3 சாப்பிட்டு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் நான் அதையுமே சாப்பிடல. என் மச்சான் பையன் வந்துட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து அடிக்கடி கொஞ்சம் வீட்டுக்கு விளையாடுறதுக்காக வருவான். அந்த பையனுக்கு, நிக்கிலுக்கு, நம்ம பாப்பாவுக்கு, அப்புறம் மாமா வந்து 4-5 சாப்பிட்டாங்க. அவர் வந்து மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணுவார். அதாவது எப்படி சாப்பிட்டுட்டுனா ஹெல்தியான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவருக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா உடம்புலேயே சும்மாவே தெம்பில் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுக்கறதில்ல. அளவோட சாப்பாடு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சுடு தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கொலக்கட்டை தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக போச்சு.
காலையிலையும் சப்பாத்தி இட்லின்னு எதுவுமே சாப்பிட்லையா, மதியத்துக்கும் ரைஸ் எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுத்தேன். அதில் ஒரு கிளாஸ் வந்துட்டு சர்க்கரை இல்லாமல் ஒரு கிளாஸ் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டேங்க. இதுதான் என்னோட டின்னர். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். சீரியஸாக அந்த கொலக்கட்டையில் ஒரு பீஸ் கூட எடுத்து வாயில் வைக்கலைங்க. இந்த மாதிரி தான் நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மாமா வித் அன்னை கிளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.